அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுக்கு நாம் ஆண்டுதோறும் நட்சத்திர அடிப்படையில் கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள் என்பது 4. முதலாவது, முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்த திருநாளான வைகாசி விசாகம். 2வது, ஆடி மாதம் வரக்கூடிய கார்த்திகை. 3வது, தை மாதம் வரக்கூடிய தைப்பூசம். 4வது, பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் திருநாள். இதில் நம்ம இந்த வீடியோவில் தைப்பூசத்தை பற்றியும் தைப்பூச நாளினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிப்பது, வழிபாடு எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றியும், இந்த தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டல கால விரதமாக எப்படி கடைபிடித்து இந்த வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறத பற்றியும், இதை எப்போ தொடங்கணும் எப்போ நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலாம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்ல முக்கியமான விரதமாக கருதப்படக்கூடிய இந்த தைப்பூச விரதம் எப்படி இந்த தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திர நன்னாளானது சிறப்பு பெற்றது அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிக உயர்ந்த நாளாக, மிக உகந்த நாளாக இருக்கக்கூடியது இந்த தைப்பூச நன்னாள். உமையம்மை தான் முருகனுக்கு வழங்கிய சாபத்தை, அதாவது முருகனுடைய முற்பிறவியில் உமையம்மை வழங்கிய சாபத்தை தவிர்த்து, அதாவது அந்த சாபத்தை தீர்க்கும் பொருட்டு தன்னுடைய சக்தியை, முழு சக்தியையும் ஒன்றாக திரட்டி வேலாக, சக்தி வேலாக முருகப்பெருமானுக்கு கொடுத்த தினம் இந்த தைப்பூச நன்னாள். அது மட்டும் கிடையாது, தாரகாசூரனை முருகப்பெருமான் நிக்கிரகம் செய்ததும் இந்த தைப்பூச நாளில். அதோடு வள்ளியம்மையை திருமணம் செய்தது இந்த நன்னாளில்தான். முருகப்பெருமான் வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டதால் கோபித்து கொண்ட தேவயானியை சமாதானப்படுத்தி, அதாவது தெய்வயான அம்பிகையை சமாதானப்படுத்தி வள்ளி தேவயானி சமேதராக முருகப்பெருமான் திருக்காட்சி கொடுத்த நன்னாளும் இந்த தைப்பூச திருநாள். இப்படி அநேகமான அதிசயங்கள், அநேகமான சிறப்புகளை கொண்டது இந்த தைப்பூச நன்னாள். முருகப்பெருமானை பொதுவாகவே நாம் எதற்காக வழிபடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் ஞானத்திற்கான கடவுள். ஞானம் மட்டும்தான் முருகனிடம் சென்றால் கிடைக்குமா அப்படின்னா அது கிடையாது. எல்லாமே கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது முருகனுக்கு தெரியும், நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது முருகனுக்கு தெரியும். நாம் கேட்டுத்தான் கொடுப்பாரா முருகன் அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு என்ன தேவையோ காலத்தால் அறிந்து, அந்த காலத்தை அறிந்து, நமக்கு நம்முடைய தேவையை அறிந்து முருகப்பெருமான் நிச்சயமாக அருள்வார். ஆனால் முருகப்பெருமானுக்கு நாம் விரதம் இருக்கக்கூடியதிலே ரொம்ப முக்கியமாக ஒரு கோரிக்கை தான் வைப்பார்கள் எல்லோருமே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை, ஆரோக்கியம் அதெல்லாம் விட்டுருங்க. முக்கியமான கோரிக்கை, முருக வழிபாட்டிலும் ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக மக்கள் வைக்கக்கூடியது குழந்தை பாக்கியம், சந்ததி விருத்தி. இந்த சந்ததி விருத்தி அப்படிங்கிறதுக்கு சஷ்டி விரதம் இருப்பாங்க, கார்த்திகை விரதம் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விரதம் இந்த தைப்பூச விரதம். முருகப்பெருமானுக்கு இந்த விரதத்தை இருப்பதன் மூலம் சந்தான பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, முருகப்பெருமான் உமையம்மையிடமிருந்து ஞான வேலை வாங்கியது, அந்த சக்தி வேலை வாங்கிய தினமான இன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் கல்வியில் மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த தைப்பூச திருநாளானது எந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலையிலே வீற்றிருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு தான் இந்த தைப்பூச நன்னாளுங்கிறது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியது. இந்த தைப்பூச நன்னாளுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், அகத்திய முனிவருக்கு முருகப்பெருமான் தமிழை உபதேசம் செய்தது, அதாவது தமிழ் மொழியை கற்பித்த நன்னாள். அதுக்கப்புறம் தான் அவர் தமிழ் முனி ஆகிறார். வடக்கு திசையிலிருந்து வந்த முனிவர் தமிழ் முனி ஆகக்கூடிய தினம், ஆக்கிய தினம், முருகப்பெருமான் தமிழ் முனியாக ஆக்கிய தினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நன்னாள். அந்த தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு பழனியில் இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு தமிழகம் மட்டுமல்ல, கேரளா போன்ற பகுதிகளில் இருந்தும் காவடி எடுத்துக்கொண்டு கால்நடையாக அந்த தைப்பூச திருநாள் என்று முருகப்பெருமானை தரிசிப்பது வழக்கம். அந்த நாளில் பழனி மலையில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். அதாவது எள்ளு கீழே விழுகாது, எள்ளு விழுந்தால் கீழே விழுகாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். அப்படி மிகச் சிறப்பு பெற்றது இந்த தைப்பூச திருநாள். அங்கே பழனியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அது மட்டும் கிடையாது, உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் இந்த தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த வருடம், அதாவது 2025வது வருடம், இந்த தைப்பூச நன்னாளானது எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை தை 28ஆம் தேதி அன்று இரவு 7:12க்கு தொடங்குகிறது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தை 29 பிப்ரவரி 11 இரவு 7:30 வரை இந்த நட்சத்திரம் இருக்கிறது. பொதுவாக தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரமானது பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வருவது வழக்கம். ஆனால் இந்த முறை பூச நட்சத்திரமானது சதுர்த்தசி திதியில் வருகிறது. 11ஆம் தேதி இரவு 7:30 பூச நட்சத்திரம் முடிகிறது. ஆனால் பௌர்ணமி திதியானது 7:50க்கு தான் தொடங்குகிறது. எனவே இந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த செவ்வாய் அன்று வரக்கூடிய இந்த பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பொழுது இந்த விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய நாள் இந்த 2 நாளில் இந்த விரதம் வருவதால், இந்த நட்சத்திரம் 2 நாட்கள் வருவதால் முந்தைய நாள் இரவே உணவு எடுத்துக்கொள்ளாமல் அந்த பகலில் 10ஆம் தேதி பிப்ரவரி 10ஆம் தேதியே வெகு எளிதான உணவுகளை எடுத்துக்கொண்டு ஒரு நேரம் மட்டும் உணவு அருந்தி அந்த விரதத்தை மாலை நேரத்திலிருந்து தொடங்க வேண்டும். தொடங்கி அடுத்த நாள் இரவு வரை அந்த விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து வழிபட்டு முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த விரதத்தை எப்படி தொடங்கிறது, அதாவது 48 நாட்களாக இந்த விரதத்தை இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா எப்போ தொடங்கணும், எப்படி தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி மார்கழி 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஏகாதசி திதி வருகிறது. இந்த ஏகாதசி திதி வரக்கூடிய அந்த நன்னாளில் இந்த விரதத்தை தொடங்க வேண்டும். 48 நாட்கள் விரதத்தை தொடங்க வேண்டும். இதில் நிறைய பேர் ஒரு சில சந்தேகம் கேட்பீர்கள். 48 நாட்கள் விரதம் எடுக்க முடியாதவர்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்பீங்க. விரதம் இருக்க முடியாதவங்க அந்த ஒரு நாள் விரதம் இருந்து வழிபட்டால் போதும். இல்லை 48 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியல, 45 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கணும், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சித்தர்கள் மரபியல்ல 40 நாட்கள், 41, 42, 45, 48 இவை எல்லாமே ஒரு மண்டல கணக்கில் தான் வரும். நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்தீங்கன்னா 48ன்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. இதே கேரளாவுக்கு போனீங்கன்னா 41 நாட்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு மண்டல கணக்கு. சித்தர் மரபியல்லையே 40, 41, 42, 45, 48 இந்த 5 நாளுமே ஒரு மண்டல கால கணக்கு தான் வரும். அதனால நீங்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, 40 நாட்கள் விரதம் இருப்பதாக இருந்தாலும் இருக்கலாம், 42 அல்லது 41 அல்லது 45 அல்லது 48 நாட்களோ விரதம் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் 26ஆம் தேதி அன்று இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கினீங்கன்னா தைப்பூசத்தன்று 48வது நாள் வரும். இதில் இன்னொரு சந்தேகம் சில பேர் கேட்குறீங்க, அதாவது தைப்பூச விரதம் வருதுன்னா அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம 48 நாட்கள் இருந்து 49வது நாள் தைப்பூச விரதமாக இருக்கணும், விரதம் கடைபிடிக்கணுமா, அல்லது தைப்பூசம் அப்படிங்கிறது அந்த 48வது நாள் வரணுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்டாங்க. நீங்கள் அந்த கடைசி நாள் இருந்தாலே போதும். கடைசி நாள் 48வது நாளாக அந்த தைப்பூச நாள் இருந்தால் போதும். அந்த 48 நாட்கள் அப்படின்னு தொடங்குறது இந்த வருடம் டிசம்பர் 26ல் தொடங்கணும். மார்கழி மாதம் 11ஆம் தேதி என்று தொடங்கணும். இந்த அதிகாலையில் எழுந்து வழக்கம் போல தான் எல்லா விரதத்திற்கும் இருப்பதை போல அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீர் அணிந்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு எளிமையாக ஏதோ ஒரு நெய்வேத்தியம், பால் பழமோ அல்லது மலரோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து முருகப்பெருமானை வணங்கி, இல்லைன்னா பக்கத்தில் முருகன் கோவில்கள் இருந்தால் அங்கே போய் கூட நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். விரதத்தை தொடங்கி இந்த விரதத்தை 48 நாட்கள் கடைபிடிக்கணும். இந்த 48 நாட்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கடுமையாக வருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை நீங்கள் கடைபிடிக்கலாம். ஆனால் அதில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சிலது இருக்கு. அது என்ன அப்படின்னா, மது மாம்ச மல்சராதிகள் கூடாது. அதாவது மதுவோ மாமிசமோ கூடாது. அதே போன்று தாம்பத்தியம் கூடாது. மற்றபடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, எப்பவுமே எப்படி இருப்பீங்களோ, உங்களுடைய தினசரி வாழ்க்கையில எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், கேத வீடுகளுக்கு, அதாவது இறப்பு நிகழ்ந்த வீடுகளுக்கு போகக்கூடாது. அந்த விரத காலம் முடியும் வரை நீங்க போகக்கூடாது. விரத காலம் முடிந்துதான் போகணும். அதே மாதிரி மது மாமிசங்களை தவிர்க்க வேண்டும், தாம்பத்தியத்தை தவிர்க்க வேண்டும். இந்த விரதம் இருக்கும் பொழுது, இந்த 48 நாட்கள் விரதம் இருக்கும் பொழுது
இது மாரி நீங்க அந்த விரதத்தை எளிமையாக கடைபிடிக்கலாம். இந்த 4 கண்டிஷன் மட்டும் தான். மத்த எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் சிலர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரையில தான் படுக்கணுமா? ஒரு மண்டல விரதம் இருக்கிறோம். நம்ம தரையில தான் படுக்கணுமா? மெ பெட்ல படுக்கக்கூடாதா? அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எதுக்காக பெட்ல படுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ல படுத்தோம்னா நமக்கு சுகமா தூங்கிருவோம். ஆனா, இதே தரையில படுத்தோம்னா நமக்கு அவ்வளவு தூக்கம் வராது. நம்ம அதிகாலையில எழுந்துருவோம். அதனால தான் சொன்னாங்க. நீங்க பெட்லயே படுத்து தாராளமாக தூங்கலாம். காலையில் அதிகாலையில் எழுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்க குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் கிடையாது. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் தரையில படுக்க சொன்னாங்க. நீங்க பெட்லயே படுத்து தூங்குங்க. ஒருவேளை உங்களால அதிகாலை நேரத்துல எழுந்திருக்க முடியல, கொஞ்சம் சோம்பேறித்தனமா தெரியுது அப்படின்னா, நீங்க 2 நாளைக்கு கீழ படுத்து பாருங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்கன்னா, காலையில நேரமே எந்திரிச்சுருவீங்க. அப்புறம் அதே பழக்கத்துக்கு வந்துரும். இந்த 48 நாட்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கலா 21 நாட்கள் ஒரு காரியத்தை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் தொடர்ந்து 21 நாட்கள் செய்யும் பொழுது, அந்த விஷயம் வழக்கத்துக்கு வந்துவிடும். நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் அதுக்கு தகுந்த மாரி செட் ஆயிரும். அந்த நம்முடைய சிஸ்டமே அதுக்கு தகுந்த மாரி செட் ஆயிரும். அதனால தான் இந்த ஒரு மண்டல கால விரதம் அப்படிங்கிறது வச்சாங்க. நம்ம தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, அதே நம்முடைய பழக்கத்துக்கு வந்துரும். கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதிகாலையில் நேரமே எந்திரிக்கணும். நம்ம ரொம்ப பக்தி, ஸ்ரத்தை அப்படிங்கிற பேர்ல நம்ம உணவு கட்டுப்பாடு, உடல் தூய்மை இதெல்லாம் நம்ம பேணும் பொழுது, அந்த 48 நாட்கள் முடிந்த பின்பும் நமக்கு அதே வழக்கம் வரும். வழக்கம் வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த 48 நாட்கள் விரதம், 40 நாள் விரதம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம இப்ப இந்த காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 40 நாள் விரதம் இருக்க வரைக்கும் ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கட்டுப்பாடுகள்லாம் தளர்ந்த உடனே எல்லாமே மறுபடியும் அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த விஷயங்கள்ல இருந்து மனசை டைவர்ட் பண்ணி நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்கு, நல்ல பாதையில் செலுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி விரதங்கள் வச்சாங்க. நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. எதையாவது சொல்லி வச்சுட்டு போறதுக்கு. இந்த மாதிரி விரதங்கள் 21 நாட்கள் நம்ம பழகக்கூடிய விஷயங்கள் அது நம்முடைய வாழ்க்கையில் தொடரும், நிரந்தரமாக மாறும். அதற்காகத்தான் இந்த மாதிரி விரதங்களை வைத்தார்கள். அதனால இந்த 48 நாட்கள் விரதம் அப்படிங்கிறது இறையருள் பெறுவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய உணர்வு பூர்வமாக, உடல் ரீதியாக நம் உள்ளத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில், உள்ளம் மட்டுமல்ல உடலையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான ஒரு பயிற்சி காலம், ஒரு தவக்காலம் என்று சொல்லலாம். இப்படி 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்க வேணும். நம்ம முருகனுக்கு 48 நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, விருப்பப்படுறவங்க இந்த தைப்பூச விரதத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு 48 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்பாங்க, செருப்பு போட்டுட்டு நடக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம முன்னோர்கள் இதை வகுக்கும் பொழுது 48 நாட்கள் அல்லது 40 நாட்கள் சபரிமலைக்கு மாலை போடுறோம், அல்லது திருச்செந்தூருக்கோ முருகப்பெருமானுக்கோ ஏதோ ஒரு சாமிக்கு மாலை போட்டு விரதம் இருக்கும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம், நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், இப்போ 80s 70sலாம் போகிறோம் இல்லைங்களா, அந்த ஜென்ரேஷனுக்கு போய் பார்க்கும் பொழுது பொல்யூஷனுங்கிறது கொஞ்சம் கம்மி. அதாவது இப்போ சாயில் பொல்யூஷன், எல்லாத்துலேயும் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே பொல்யூட்டட். அது அப்போ அதெல்லாம் கம்மி. நம்ம வெளியே போனால் அந்த தொற்று நோய்கள் பரவுறது கம்மியாக இருந்துச்சு. அதனால் நம்ம செருப்பு போடாமல் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. செருப்பு போடாமல் இருக்கும் பொழுது அது நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்க முடியுமா? வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சாலே அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்த தொற்று நோய் வேண்டுமென்றாலும் நமக்கு வரலாம். அதனால நீங்க அந்த செருப்பு போடாம தான் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்க மனசு உறுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செருப்பு போடுறோமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரப்பர் செருப்பு வாங்கி போட்டுக்கோங்க, தவறு கிடையாது. இந்த செருப்பு போடாம தான் இருக்கணும்னு அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க ரொம்ப எளிமையான முறையில உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல அந்த மது மாமிசங்கள் தான் அந்த உணவு கட்டுப்பாடு. உணர்வை கட்டுப்படுத்துறது தாமத்தியம் போன்றவை தான் உணர்வை கட்டுப்படுத்துவது. இதையெல்லாம் தவிர்க்கும் பொழுது உடலும் உள்ளமும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதாவது ஆன்மாவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆன்மா இறைவனின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால ஆன்மா வீடு பேற்றை அடையும். அதற்காகத்தான் விரதங்கள். இப்படி முருகப்பெருமானுக்கு எளிமையான முறையில் இந்த 48 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த 48 நாட்கள் விரதம் கடைபிடித்து 48வது நாளான அந்த தைப்பூச தினத்தன்று வழக்கம் போல அதிகாலையில் எழுந்து குளித்து அந்த விரதத்தை தொடர வேண்டும்.
இரவு அதாவது 7:30க்குள்ள சாமி கும்பிடணும். முருகப்பெருமானை வணங்கி பொதுவா வந்து ஒவ்வொரு ஏரியால, ஒவ்வொரு பகுதிகள்ல வந்து ஒவ்வொரு மாரி வழக்கம் இருக்கும். தமிழகத்தின் மேற்கு பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுடைய வாசல்ல தேர் போன்ற கோலம் இட்டு, பச்சரிசி மாவு அல்லது தினை மாவு வைத்து, அதில தீபம் ஏற்றி வைத்து, மாவிளக்கு போட்டு, அங்க வச்சு முருகப்பெருமானுக்கு ஒரு பொங்கல் வைத்து, அங்க கொண்டு போய் அந்த தேர் கோலத்து மேல வச்சு, இந்த இதையெல்லாம் வச்சு இந்த மாவிளக்கு வழக்கமா வைக்கக்கூடிய பூஜை பொருட்கள்லாம் வச்சு, அந்த நிலவை பார்த்து சாமி கும்பிடுவாங்க. முருகப்பெருமானையும், நிலவையும் ஒன்றாக பார்த்து அல்லது நிலவில் முருகனை பார்த்து சாமி கும்பிடுவாங்க. மற்ற பகுதிகள்ல எப்படி கும்பிடுவாங்க, எப்படி வணங்குவாங்க, இந்த வழிபாட்டை செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா, உங்க பகுதிகள்ல எப்படி இந்த வழிபாடு செய்யறாங்களோ, அது மாரி இந்த வழிபாட்டை செய்து, இந்த பூச நட்சத்திரம், தைப்பூச விரதத்தை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். தைப்பூச விரதம் அந்த நாள்ல செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவடைகிறது. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். பூச நட்சத்திரமும், ஆயில்ய நட்சத்திரமும் சந்திக்கக்கூடிய நேரம், அந்த வரக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதுன்னு சொல்லலாம். பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய நேரம். ஏன் அப்படின்னீங்கன்னா, பூசம் அப்படிங்கிறது புற்றின் வடிவமானது, ஆயில்யம் என்பது நாகத்தின் வடிவம். இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய, அந்த ஒன்றாக சேரக்கூடிய பூச நட்சத்திரத்துடைய இறுதி 5 நிமிடங்கள், ஆயில்ய நட்சத்திரத்துடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 நிமிடங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வழிபாட்டை செய்தாலும் அந்த வழிபாடு உங்களுக்கு பலன் தரும். அந்த நேரத்தில் முருகப்பெருமானை நீங்கள் அந்த பூச நட்சத்திர விரதம், பூச விரதம் முடித்து வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த தைப்பூச விரதத்தை இப்படி இந்த முறையில் நீங்கள் கடைபிடிக்கலாம். முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை, முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அனுகிரகத்தை அனைவரும் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். முருகனுடைய அருளை அனைவரும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சரவண பவ.